ராஜி மீனாவும் சேர்ந்து தங்கமேலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கல்யாணம் ஆனதுல இருந்தே எங்கேயுமே தனியா வெளியே போகல. அதனால இந்த வாட்டியாவது செந்தில கூப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம்னு சொல்லி தான் மீனா நினைச்சிருந்தாங்க. போறப்பவே அவங்கள நிம்மதியா போக விடாம தங்கமேல் வந்து நானும் சரணனும் போயிட்டு வரேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் கடந்து ஒரு வழியா சந்தோஷமா அங்க போலான்னு பார்த்தா போன இடத்துல வந்து செந்திலுக்கு வேலை மேல வேலை கொடுத்து பாண்டியன் மனசை நோகடிச்சிட்டு இருக்காரு. செந்திலுக்காக வெயிட் பண்ணி மீனாவுமே மனசு நொந்துட்டாங்க. இந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம செந்தில் வந்து நடக்கிறது எல்லாத்தையும் கதிர்கிட்ட சொல்றாரு. உடனே கதிரும் வந்து செந்திலோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்பா சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ அண்ணிய கூப்பிட்டு சந்தோஷமா ஊரை சுத்தி பாத்துட்டு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவு நாளா பொறுமையா பாண்டியன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த செந்தில் வந்து மீனா மேல இறக்கப்பட்டு வேற வழியே இல்லாம ரெண்டு பேருமே சேர்ந்து பீச்சுக்கு போயிடுறாங்க. போன இடத்துல போட்டோ எடுத்து அதை ராஜிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போட்டோவை அனுப்புறப்பவே செந்தில் வந்து இந்த போட்டோவை யாரும் அப்பாட்ட காட்டிட போறாங்க, வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை யாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. கடைசியில அவர் நினைச்ச மாதிரியே ஆயிருச்சு. ராஜியும் கோமதியும் வந்து செந்தில் மீனா போட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர தங்கமேல் வந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போனை வாங்கி பாத்துறாங்க. வீட்ல எல்லாருமே அவங்க போட்டோவை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா தங்கமேல் மட்டும் அந்த போட்டோவை பார்த்துட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மனால அங்க போக முடியாம போயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த விஷயத்தையும் பாண்டியன் போட்டு ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து செந்திலுக்கு போன் பட்டா போன் போக மாட்டேங்குது, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுல புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தங்கமேல் வந்து பாண்டியன் கிட்ட அவங்க தான் பீச்ல இருக்காங்களே இப்பதான் போட்டோ அனுப்பிச்சாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாயிருது. அப்ப வீட்டுல எல்லா விஷயத்தையுமே வந்து தங்கமேல் தான் என்கிட்ட சொல்லணும், நீங்க யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே மறைச்சிருவீங்களன்னு சொல்லிட்டு கோமதி ராஜியை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. இதனால பொறுமையா இருந்த ராஜி வந்து தங்கமேல் கிட்ட நீங்க எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவசரப்பட்டு எல்லாத்தையுமே வீட்டுல சொல்லிடுறீங்க, இதனால எங்களுக்கு தான் பிரச்சனை, தயவு செய்து இனிமேலாவது உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. வழக்கம் போல தங்கமேல் வந்து அழுது நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல கண்டிப்பா தங்கமேல் வந்து கண்டிச்சு வச்சாகணும். ஏன்னா தொடர்ச்சியா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இப்படியே தான் போட்டு விட்டு இருக்காங்க. இதனால மீனாவும் சென்னையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா மீனாவும் ராஜி சேர்ந்து இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.